வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதைங்கன்றதும் ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும் அப்படின்ற பழமொழிகள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லா கோவில்கள்லேயும் திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெற்றுட்ருக்கோம். இதையும் தாண்டி ஒரு சில கிராமப்புறங்களில் வெடி தேங்காய் போடுற பழக்கம்னு ஒன்று இருக்குது. அது என்ன வெடி தேங்காய் போடுற பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் 3 கண் இருக்கிறதுல ஒரு கண்ணை திறந்து அதில் இருக்க கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு அதில் ஒரு சில ஸ்டஃபிங் வச்சு அதை தீயில் சுட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வெடி தேங்காய். இதை நம்ம தமிழில் வெடி தேங்காய்னு சொல்கிறோம். மற்ற இடங்கள் ஸ்டஃப்டு கோகோனட் அப்படின்னு சொல்லி செஞ்சு இதை சாப்பிட்றாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெடி தேங்காய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு 2 தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டிலே கிடைக்கிற பொருளை வச்சு எளிமையாக செய்யணுன்றதுக்காக நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குறைச்சி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கையளவு பொரிகடலை, அப்புறமா எந்த வகையான பிஸ்கெட்னாலும் சரி நீங்கள் க்ரீம் இல்லாத பிஸ்கெட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் தேவைப்படும். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக ஆப்பு செய்கிறதுக்காக ஒரு சின்ன குச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த இதில் கண்ணில் ஒரு ஓட்டை போடுறோமோ அந்த அளவுக்கான குச்சியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா பாசிப்பருப்பு, எள் இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறம்போது நல்லா கெட்டியாகவும் வரும். இப்போ வெடி தேங்காய்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கெட்டை துண்டு துண்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டுக்கோங்க. அது கூடயே பொரிகடலையும் போட்டுருங்க. இது நல்லா அரைச்ச பிறகு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது மணத்துக்காக போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிக்சர் கூடயே கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெல்லம் கரைஞ்சி மெல்ட் ஆகி எல்லாத்து கூடயும் நல்லா பைண்ட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துருவினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எடுத்து அதோட குடுமி பகுதியை நீக்கிட்டு அந்த 3 கண் இருக்கும். அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை திறந்து உள்ளே இருக்க தேங்காய் தண்ணியில் பாதி அளவுக்கு நம்ம ஒரு செம்புலேயே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் போட்டதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அந்த தேங்காய் தண்ணி கீழே ஊற்றிடலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே அந்த 3 கண்ணில் ஒரு கண்ணை ஒரு சின்ன கம்பியோ இல்லைனா ஏதாவது ஒரு அருவாலை வச்சோ இல்லை தேங்காய் எடுக்கிற அந்த மாதிரி கரண்டியை வச்சு கொத்தி எடுத்துருங்க. நீங்கள் இந்த தேங்காய் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கண் சாஃப்டாகவும் மிச்சம் ஒன்று தான் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். நீங்கள் சாஃப்டாக இருக்கிறத ஒன்று கொத்தி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன கம்பியோ இல்லை ஒரு கத்தியை வச்சோ இதை கீறி ஓட்ட போட்டுடலாம். இந்த கண் திறக்கும்போது கொஞ்சம் வைடாகவே திறந்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தேங்காய் பகுதியில் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி தெளிவாக தெரிகிற மாதிரி ஓட்டையாக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் தண்ணியில் பாதி நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாதி தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். பாதி தண்ணி இந்த தேங்காய்க்கு உள்ளதாக இருக்குது. நீங்கள் ஃப்ளாஸ் அடித்து பார்க்கும்போது தெரியும் உள்ளே பாதி தண்ணி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கண் திறந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க ரெடி ஆகிடலாம். இதை ஈஸியாக நீங்கள் உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நான் இந்த பேப்பரை சுற்றி கடியில் கட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரை அந்த கண்ணுக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டஃபிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது ஃபில்லாக ஆரம்பிச்சிடும். ஸ்டஃபிங் நல்லா கெட்டியாக உள்ளே இருக்க தண்ணியோட மிக்ஸ் ஆகி மேலே தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸ்டஃபிங் போட்டு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணை அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த குச்சியால் வச்சு நல்லா அமுக்கி மூடிடுங்க. இப்போ ஸ்டஃபிங் மேலே வரைக்கும் போட்டாச்சு. எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுன்னா மறுபடியும் ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஆப்பு குச்சியை வச்சு நல்லா மூடிடுங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி மூடிடுங்க. இல்லைன்னா ஒரு சில நேரம் நீங்கள் தீயில் வைக்கும்போது அழுத்தத்தின் காரணமாக அது மேலே பிடுங்கிட்டு வந்துடலாம். டைட்டாக நல்லா மூடிக்கோங்க. இப்போ 2 தேங்காயிலுமே ஸ்டஃபிங் வச்சு குச்சியெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு.
நீங்கள் ஒரு வேளை கையில் பிடிச்சிட்டு கேஸ் அடுப்புலேயே சுட போகிறீங்க அப்படின்னா குச்சியை நீளம் வச்சுக்கலாம். இல்லை தீயிலே நீங்கள் நீளமான குச்சியை சுட போகிறீங்க, திருப்பி திருப்பி சுடணும் அப்படின்னா குச்சியை வந்து நீங்கள் நீளம் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தான் சுட போகிறோம், அதனால் வந்து குச்சி சின்னதாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி விறகுகளை வச்சு ஒரு 3 கல் வச்சு இந்த இடத்த ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் தீயை மூட்டி அதுக்கு நடுவில் நீங்கள் இந்த தேங்காயை வச்சா போதும். நல்லா சுற்றிலும் கருகி நல்லா வெடிக்கிற அளவுக்கு வைக்கணும். அப்படின்னா எல்லா இடமும் தீப்படுற மாதிரி வைக்கணும். நீங்கள் தேங்காயை வச்சதுக்கப்புறமாவும் தீயை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதுக்கு மேலேயுமே தீ போடணும். ஆனால் நாங்கள் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் சுட்டால் போதும். ஏன்னா ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸ்டஃபிங் நல்லா கெட்டியாகணும். அது மட்டும் இல்லாமல் தேங்காவை நல்லா வெடித்து வெளியில் வந்து விழுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த தேங்காயை உள்ளே போட்டுட்டு நல்லா மடமடன்னு நல்லா மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் சுற்றி வரைக்கும் தீ வச்சு விட்ருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தேங்காய் வெடித்து அந்த தீயை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ நல்லா தீயை மூட்டினதுக்கப்புறமா 2 தேங்காயும் இந்த மாதிரி வச்சுருங்க. கீழே கவுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த ஆப்புக்குச்சி சேர்ந்து எரிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து விடாமல் தீ போட்டுகிட்டே இருங்க. இந்த அடுப்பினோட 3 பக்கமே தீ இருக்கிற மாதிரி நல்லா தீயை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காயில் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம்னு எல்லா பக்கமே சுற்றி சுற்றி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமே ஒரே மாதிரி வேகும். அப்படி திருப்பி விடாட்டி சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே தீ படுற மாதிரி நீங்கள் தீ வைக்கிறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா தேங்காயோட ஓட்டில் வந்து கீறல் விழுகும். அந்த மாதிரியான கீறல் வெடிப்பு விழுந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த தேங்காயை திருப்பி எடுத்துடலாம். அதுக்கு மேலே வேக வைக்கணும், தாராளமாக வேக வைக்கலாம். ஆனால் சுற்றியில் இருக்கிற எல்லா ஓடும் வந்து எரிஞ்சு தேங்காயை உள்பக்கம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த தேங்காயும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கீறல் விழ ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காயை வேணால் எடுத்துடலாம். இப்போ இந்த தேங்காயோட ஒரு பக்கம் நல்லா வெடிச்சிருச்சு. வெடித்து நல்லா கீறினதுக்கப்புறமா இந்த தேங்காயை நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த எடுக்கிற தேங்காயை நல்லா ஒரு இடத்துல வச்சு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமாக தான் நம்ம வந்து இந்த ஓடெல்லாம் தட்டிட்டு உள்ளே இருக்க அந்த தேங்காயை எடுக்க முடியும். வந்து எடுத்த உடனே நீங்கள் தட்டினீங்கன்னா அதில் வந்து நிறையா கங்கு இருக்கும். அது நம்ம கையில் சுட்டுரும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அந்த ஓட்டெல்லாம் தட்ட ஆரம்பிக்கலாம். இது நல்லா ஆறி இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த ஓட்டெல்லாம் ஒவ்வொன்றா வந்து ஒரு கத்தி நார்வா வச்சு நல்லா தட்டி தட்டி எடுத்துருங்க. தேங்காய் பிஞ்சிராத அளவுக்கு மெதுவாக கேர்ஃபுல்லாக அந்த ஓட்டை மட்டும் பிரித்து எடுங்க. அது தீ பிடிச்சிருக்கிறதுனால கருகி இருக்கிறனாலையும் ஓடு தானாகவே வந்துடும். நம்ம கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கத்தியை வச்சோ இல்லைன்னா ஒரு அருவாளை வச்சோ தட்டி தட்டி நீங்கள் எடுங்க. தேங்காய் நல்லா தீயில் வெந்திருக்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன கத்தியை வச்சு அந்த கீரையில் வச்சு தள்ளினீங்கனாலே அந்த ஓடெல்லாம் தனியாக கலண்டு வந்துடும். நிறையா தீ போட்டு கருகிற அளவுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி நேரடியாகவே ஓட்டை எடுக்க தேவையில்லை. ஓடு எல்லாமே கருகி இருக்கும். அப்படியே நீங்கள் 2ஆக வெட்டி உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்கோடு வச்சு தேங்காயை சாப்பிட்லாம். ஓட பகுதியை நல்லா பிரித்ததுக்கப்புறமா இந்த தேங்காயை வந்து ஒரு தட்டில் வச்சு நல்லா கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரும். ஸ்டஃபிங்கும் தேங்காயும் சேர்ந்துருக்கும். நம்ம அளவாக தீ போட்டிருந்தோம் அப்படின்றனால கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது காற்று படப்பட இந்த ஸ்டஃபிங் சேர்ந்து கெட்டியாயிரும். இதை நீங்கள் 4-5 பீசஸாக கட் பண்ணி இலையில் வச்சோ இல்லைனா தட்டில் வச்சோ நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்ந்து அந்த தேங்காயை கடிச்சு சாப்பிட்டோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். நீங்கள் முதல் முறையாக வீட்டில் வெடிதேங்காய் போட போகிறீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான். நீங்கள் வந்து முதல் முறையாக ட்ரை பண்ணுறதுனால ஆப்புக்குச்சியை நீளமாக வச்சுட்டு கையில் வச்சு சுற்றுங்க. இந்த மாதிரி சின்ன ஆப்புக்குச்சியை வச்சுட்டு
நீங்கள் சுற்றிலும் தீ போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தேங்காயை விட்டு தூரமாக தள்ளி நிற்கோங்க. ஏன்னா அதனுடைய அந்த ஓடு வந்து வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் டைட் இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்புக்குச்சி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உருவிட்டு வந்து நம்ம மேலே அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க யாரும் இதை வீட்டில் தனியாக செய்ய வேணாம், பெரியவங்கள்ட்ட சொல்லி செஞ்சு சாப்பிடுங்க.